வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் பாடி பீஸில் எப்படி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ப்ளவுஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கீழே எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1/2 inch எக்ஸஸாக விட்டுருப்போம். எதுக்காகன்னு சொன்னால் எம்மிங் பண்ணுறதுக்காக. இப்போ கரெக்டாக 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபோல்டு ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு சொன்னால் ஒரு சென்டராக ஒரு டம்மியாக ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுன்னு வந்துடணும். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு ஆர்காட் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடு. இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டம்மியாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பெரிய தைராக வச்சு போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு எம்மிங் பண்ணிட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் சைடு நம்ம அதை லாஸ்ட்டாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் சைடு மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு வர மாதிரியே ஸ்டிச் போட்டுருங்க. ரெண்டுமே பேக் சைடு ஈவனாக இருக்கணும். இல்லை ஃப்ரண்ட் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக் மாறாது நம்ம அட்டாச் பண்ணும்போது. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் பாடியில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாடியில் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்கிறேன் நான். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஆர்காட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடு வர மாதிரியே அந்த அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க வேண்டியதான். இன்சைடு அவுட் சைடு இருக்கும், பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு பாடி அவுட் சைடில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸும் வந்துட்டு அவுட் சைடு பார்க்குற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த அர்க்காத் தான் ஃபஸ்ட்டு மெயின். இந்த அர்க்காத் பிரகாரம் ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர் தள்ளுறதால கூட ஒரு சில பேருக்கு ப்ளவுஸில் வந்துட்டு ஸ்லீவ்ஸ் போடும்போது சுருக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிட்டிங் கரெக்டாக வராது, அதுக்காக தான். இப்போ இதே மாதிரி பார்த்துட்டோம். கரெக்டாக இதே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்க சொன்னால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்லீவ்ஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். மெயின் அந்த சென்டர் அர்க்காத்தும் அந்த ஷோல்டருடைய சென்டர் அர்க்காத்தும் அதாவது ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக பார்க்குற மாதிரியே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோன்னு சொன்னால் ப்ளவுஸோடைய ஸ்லீவ்ஸ் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு கை வந்துட்டு ஜாஸ்தியாக இழுக்கக்கூடாது. மேக்ஸிமம் கை வந்துட்டு லைட்டாக குளிர விட்டு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக ஜாயிண்ட் ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு பேக்கில் வந்துட்டு பத்தலை, அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடணும். பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லைட்டாக ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுறது நல்லது. மேலேயே இன்னொரு தைரம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுருங்க. 2 சைடு ஸ்லீவும் சிங்கிளாக ஒன்று போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செகண்ட்லேயே ஒரு ஸ்டிச்சும் போட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு கையில் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அழகாக அது படிஞ்ச மாதிரியே ஸ்டிச் பண்ணுவோன்னு சொன்னால் ஸ்லீவ்ஸோடைய ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்ததான் இன்னொரு சைட்லையும் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததான் பேக் சைட்லேருந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். சேம் மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணிட்டு அது ஃப்ரண்ட்லேருந்து எடுத்தோம். இப்போ வந்து இந்த பேக்லேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு லைட்டாக ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஜாயிண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அது ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணினே இருக்கும்போது தான் நான் போட்டேன். அந்த மாதிரியும் போடலாம். பெட்டர் வந்துட்டு இதுதான், இந்த மாதிரி ஜாயின் போட்டு தான் பெஸ்ட்டு. ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆர்மல் சைடில் கண்டிப்பாக ஜாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம பாடி ஸ்டிச் பண்ணும்போது ஃபைனல் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே அந்த ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் வச்சு பார்க்குறது நல்லது. இதே பேட்டர்ன் தாங்க. ஸ்லீவ்ஸ் வந்துட்டு சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஸ்லீவ்ஸோடைய ஃபினிஷிங் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது யூஸ் பண்ணும்போது அவங்களோட போடுறாங்க இல்லையா அந்த ஸ்லீவ்ஸை பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இப்போது 2 சைடும் ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு செகண்ட்ரியாக இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுடலாம் ஸ்பீடாக. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இதுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக இதை வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது ஸ்லீவ்ஸோட ஃபினிஷிங் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் பண்ணுறதுக்காக சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக இந்த ப்ளவுஸ் டோட்டலாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ கடைசியாக இதை ஃபைனல் பண்ணி முடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி ஹிப் சைஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டே வந்துட வேண்டியதான் சைடில். இப்போ இதை கம்ப்ளீட்டாக இப்போ மார்க் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டே வந்துடலாம். இப்போது கம்ப்ளீட்டாக இதை ஸ்டிச் பண்ணும்போது ஆர்மல் உடைய அர்க்காத் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபைனலாக ஸ்லீவ்ஸோடைய அந்த லூஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அளவு ப்ளவுஸில், அதுதான் ஸ்லீவ்ஸுடைய எக்ஸாக்ட் லூஸ் மெஷர்மெண்ட்டை. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போது க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஃபைனலாக சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பக்கத்தில் 2 ஸ்டிச் போட்டுடலாம். ஒரு கைடு அளவு 2 ஸ்டிச்சு கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடணும். இப்போது இது 3 ஸ்டிச்சும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக சைடில் இருக்கிற அந்த அன்ஈவன் பீஸை வந்துட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சைட்லேயும் அந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அந்த சைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ அந்த சைடில் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தோமோ ஃபைனல் பண்ணி எடுத்தோமோ இதே மாதிரி அங்கே இதுலேயும் ஆல்ரெடி மார்க் போட்ட இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. மேக்ஸிமம் இதே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களாலையும் ப்ளவுஸ் அழகாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கினே இருக்கேன், வரலன்ட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களாலையும் ப்ளவுஸ் ஈஸியாக அழகாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இப்போது இந்த சைடு ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்காக அந்த லூஸ் மார்க் பண்ணுறதுக்காக மறுபடியும் அளவு ப்ளவுஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அந்த ஸ்டிச் பண்ண அந்த ஸ்லீவ்ஸோடைய லூஸ்லேருந்தே வச்சு மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த பீஸை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ சைடில் விட்ட மாதிரி 1.5 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது சைடு ஓப்பனாக இருக்குது இல்லையா, அந்த சைடு ஆடுற மாதிரி இருக்குது இல்லையா, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக ஜஸ்ட்டு கார்னராக ஸ்டிச் போட்டிங்கன்னு சொன்னால் பிசுறு ஜாஸ்தி வராது, கொஞ்சம் ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ராவாக வரும். அதுக்காக தான் எப்போவுமே இந்த ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸோடைய ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக டோட்டலாக அழகாக ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்களோட டவுட்ஸை தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபைனலாக எம்மிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை எம்மிங் முடிச்சிட்டோன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ப்ளவுஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ப்ளவுஸ் ரெடி. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ப்ளவுஸை நான் ஓரலாக காட்டுறேன். இதோடைய ஃபினிஷிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இப்போ அவங்க இந்த ப்ளவுஸ் போடும்போது ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக அண்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிகினர்ஸ் அவங்க பழகுறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.